இந்தியாவுல ஒரு சில கிராமங்களை சேர்ந்தவங்களுக்கு வழுக்க விழுந்தது 3 மாநில பிரச்சனையாக மாறி போய் மகாராஷ்டிரா மாநிலம் புல்தானா மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சில கிராமங்களை சேர்ந்த மக்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு சில வாரங்களாக திடீர்னு முடி உதிர்வதும், தலைவலி, காய்ச்சல், தலையில அரிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அதோட இளைஞர்கள், இளம் பெண்கள் என எல்லோருக்குமே இந்த வழுக்கை விழும் அளவுக்கு சில தினங்கள்ல வேகமாக முடி உதிர்ந்து போயிருக்கு. இதையடுத்து அவர்களுடைய ரத்தம், சிறுநீர் உள்ளிட்டவை சோதனை செய்யப்பட்டதுல செலீனியம் என்ற தாது பொருளுடைய அளவு அதிகமாக இருக்கிறது உறுதி செய்யப்படும். அப்போ பஞ்சாப், ஹரியானா மாநிலங்கள்ல இருந்து கொள்முதல் செய்யப்பட்டு ரேஷன் கடைகள் மூலம் விநியோகம் செய்யப்படக்கூடிய கோதுமைகள்ல இந்த செலீனியம் 600 மடங்கு அதிகமாக இருக்கிறது உறுதி செய்யப்படும். இத பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஹிம்மத் ராவ் பவாஸ்கர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இதை தொடர்ந்து இந்த கோதுமையை அந்த கிராம மக்கள் சாப்பிடுறத தவிர்க்க தொடங்கி இருக்காங்க. இதனால அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க தொடங்கி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த சூழல்ல பஞ்சாப், ஹரியானா மாநில விவசாயிகள் டாக்டர் பவாஸ்கருடைய கூற்றுக்கு மறுப்பு தெரிவிக்க தொடங்கி இருக்காங்க. அவங்க இந்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றது அப்படின்னு சொல்றாங்க. வறட்சிதை மாற்றத்துக்கு அவசியமான கனிம பொருளான செலீனியம் மண், நீர், ஒரு சில உணவுப் பொருள்கள்ல தேவையான அளவுக்கு மனித உடலுக்கு கிடைக்குது. ஆனால் அதிகப்படியான செலீனியம் உடல்ல சேரும் போது தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அதில் ஒன்றுதான் தலை வழுக்கையாகிறது அப்படிங்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள்.